தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைவதற்கான செயலியை இன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறார். 2 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அடிப்படையில் அனைவரும் உறுப்பினராக சேரலாம் என்றும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள் நாம் தோழர்களாய் ஒன்றிணைவோம் என்ற வேண்டுகோளை நடிகர் விஜய் விடுத்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் போட்டியிடப் போவதில்லை. அடுத்து சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டுக்குள் 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்து தமிழகத்தில் ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்க வேண்டும். அனைவரும் இணைய செயலி மூலமாக தங்களது கட்சியில் இணையலாம். மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி ஆகியவையே எங்கள் முழக்கம். தோழர்களாய் அனைவரும் ஒன்றிணைவோம், மொழிப்போர் தியாகிகளை போற்றி வணங்குவோம் என்று தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை செயலியை நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் விஜய் ரசிகர்களால் மிகுந்த எதிர்பார்ப்புக்குள்ளான உறுப்பினர் சேர்க்கைக்கான வழிமுறையை நடிகர் விஜய் அறிவித்திருக்கிறார். முதல் உறுப்பினராக தவேக தலைவர் நடிகர் விஜய் தொடர்ந்து 2 கோடி உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக இந்த இணைய செயலி வெளியீட்டு விழாவில் அறிவித்திருக்கிறார். நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வி தமிழகம் முழுவதும் இப்போது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் எம்ஜிஆர் முதல் அதன் பின்னர் ஜெயலலிதா, அதை தொடர்ந்து நடிகர் சிவாஜி கணேசன், அதற்கு முன்பாக உள்ளிட்ட பலரும் திரையுலகில் அடியெடுத்து வைத்த போதிலும் விஜயகாந்த் மட்டுமே எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒரு அந்தஸ்து வரை அவரால் வர இயன்றது. அதற்கு பிறகு அதற்கு முன்னும் பின்னும் எம்ஜிஆர், விஜயகாந்துக்கு முன்னும் பின்னும் பல்வேறு நடிகர்கள் கட்சியை தொடங்கிய போதிலும் தற்போது கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கி முதல் தேர்தலில் தோல்வியை தழுவி 2வது தேர்தலில் இடம் தொகுதிக்காக காத்திருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசமும் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய விளைவை ஏற்படுத்த போகும்? வாக்கு வங்கிகள் புதிதாக அரசியலுக்குள் நுழையும் இளைஞர்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? ஆதரவு வாக்கு வங்கி புதிதாக உருவாகுமா என்ற ஒரு கேள்விக்கெல்லாம் விடை 2026ஆம் ஆண்டு தெரிய வரும். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலில் இறங்குவன் என்று அறிவித்துவிட்டு பல முறை அதற்கான கூட்டங்கள் நடத்திவிட்டு இணையவில்லை, கட்சியை தொடங்கவில்லை. ஆனால் நடிகர் விஜய் திரைப்படங்களில் அவருடைய மார்க்கெட் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே அரசியல் கட்சியை தொடங்கப் போவதாக அறிவித்து கட்சியின் பெயரையும் அறிவித்துவிட்டு களத்திலும் இறங்கி உறுப்பினர்களாக சேர்க்கப் போவதாகவும் அறிவித்து விட்டார்.